தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது நிரந்தரமானதல்ல என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை வானகரத்தில் அதிமுக சார்பில் ஜானகி அம்மாளின் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி, இந்த விழாவை குடும்ப விழாவாக பார்க்கிறேன் என தெரிவித்தார். நடிகர் ரஜினிகாந்த் மிக அழகாக ஜானகி குறித்து பேசியதாக எடப்பாடி பழனிசாமி கூறினார். பல்வேறு சோதனையான காலகட்டத்தில் எம்ஜிஆருக்கு ஜானகி துணையாக இருந்தார் எனவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். தனக்கென்று முத்திரையை பதித்துள்ள சூப்பர் ஸ்டார் மரியாதைக்குரிய திரு ரஜினிகாந்த் அவர்கள் அழகாக நம்முடைய போற்றலுக்குரிய ஜானகி அம்மா அவருடைய வரலாற்றை பற்றி எடுத்துச் சொன்னார்கள். அதிமுக உருவாக்கப்பட்ட போது கருணாநிதியால் பல்வேறு இன்னலுக்கு எம்ஜிஆர் ஆளாக்கப்பட்டதாகவும் அதேபோல் ஜெயலலிதாவும் பல்வேறு சோதனைகளை சந்தித்ததாக கூறிய இபிஎஸ், அதிமுகவை முடக்க நினைத்ததை பல வழிகளில் முறியடிக்கப்பட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்ட பொழுது, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவிக்கப்பட்ட பொழுது பல்வேறு சோதனைகளை சந்தித்தார். கட்சியை துவங்கியுடனே திரு கருணாநிதி அவர்களால் பல்வேறு இடையூறுக்கு ஆளாக்கப்பட்டார். ஒருமுறை பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய மைக் துண்டிக்கப்பட்டது. அதோடு நிற்காமல் அவர் மீது அங்கிருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் செருப்பை வீசி புத்தகத்தை வீசி தாக்கினார். எந்த ஒரு கட்சியும் தொடர்ந்து வெற்றி பெற்றதும் கிடையாது, தோல்வி அடைந்ததும் கிடையாது என குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி, திமுக 10 ஆண்டுகள் தொடர் தோல்வியை சந்திக்கவில்லையா, அதன்பின் அவர்கள் ஆட்சிக்கு வரவில்லையா என கேள்வி எழுப்பினார். இதற்காக சொல்லினேன் சொன்னால், எந்த ஒரு கட்சியும் தொடர்ந்து வெற்றி பெற்ற வரலாறு கிடையாது, எந்த ஒரு கட்சியும் தொடர்ந்து தோல்வியுற்ற வரலாறும் கிடையாது. வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். சக்கரம் எப்படி சுரண்டு கொண்டிருக்கின்றதோ அதே போலதான் எல்லா கட்சிகளும் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. இன்று தினம் பல பேர் பேசுகிறார்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர் தோல்வி என்று. ஏன் திமுக 10 ஆண்டு காலம் தொடர் தோல்வியை சந்திக்கவில்லையா? சந்தித்ததா இல்லையா? அப்படி தொடர் தோல்வி சந்தித்த திமுக கட்சி ஆட்சிக்கு வரவில்லையா? மேலும் கோயிலாக நாம் வணங்கிய கட்சியின் அலுவலகத்தை சிலர் இடிக்க முயன்றதாக ஓபிஎஸ்ஐ எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக விமர்சனம் செய்தார். அதிமுகவை எவராலும் அழிக்க முடியாது என குறிப்பிட்ட அவர், தேர்தலுக்கு குறுகிய காலம் உள்ளதால் அதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டார். யாரிடத்தில் இந்த கழகத்தை ஒப்படைத்தால் இந்த கழகம் வலுப்பெறும், ஆட்சி தொடரும் என்று எண்ணி ஒப்படைத்தார். அந்த தகுதி புரட்சி தலைவி அம்மாவுக்கு இருந்தது. ஆகவே தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த பொறுப்பை தன்னுடைய காலத்திலே நிறைவேற்றி காட்டிய தலைவி புரட்சி தலைவி அம்மாவர்கள். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க எவராலும் முடியாது. முன்னதாக காலையில் விழா தொடங்கியதும் ஜானகி அம்மாளின் உருவப்படத்தை எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து ஏஐ தொழில்நுட்பம் மூலம் தோன்றி எம்ஜிஆர் பேசினார். நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா என பேசியதை கேட்டு தொண்டர்கள் மனமகிழ்ச்சி அடைந்தனர். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? ரொம்ப நல்லது. நான் எப்போதும் உங்களோடு தான் இருக்கின்றேன், உங்கள் இதயத்தில் தான் வாழ்ந்து வந்திருக்கின்றேன். என்னுடைய மனைவி ஜானகி அவர்கள் நமது மாபெரும் இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக பெரிய பங்களிப்பை அளிப்பதார்கள் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது. என் மனைவியின் 100ஆண்டு விழாவில் என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து
அவர்களுக்காக விழா எடுத்தது, அதுவும் மாபெரும் விழா எடுத்தது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது.